பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். கும்பாபிஷேகம் பார்க்க வந்த மாதிரி தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, டிசைன் டிசைனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி போய் பார்க்கலாம். கும்பாபிஷேகம் தண்ணி ஊத்திட்டாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தெளிச்சுட்டு அடுத்த கோயிலுக்கு வந்து போறோம். மொத்தம் 5 கோயில ஃபர்ஸ்ட் பிள்ளையார் கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் இருக்காங்க. நெக்ஸ்ட் புறா கோயில் சொல்லிருக்காங்க. புறா கோயிலா? ஐயனாரப்பன் கோயிலா? புறா கோயில கூத்தாண்டவரு, அப்புறம் வந்து திரௌபதி அம்மன் 5 கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி போய் பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் பண்ணது. ஃபர்ஸ்ட் விநாயகர் கோயில். ஃப்ரெண்ட்ஸ் கேம் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா 2 சாதம் வாங்கி வந்துட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தான் காலையில ஃபேமிலியோட கிளம்புறோம். பேபியோட சொந்த ஊருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது இன்னைக்கு. நாங்க பிறந்த ஊருக்கு போறோம். இப்ப இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க அண்ணன் அண்ணி எல்லாருமே ஃபேமிலி. சித்திரை மாசம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழாக்கு போகலையா, கூத்தாண்டவர் தேர் திருவிழாக்கு, திரௌபதி அம்மன் திருவிழாக்கெல்லாம் போகலையா. சோ அந்த கோயிலாம் நடக்குது. சோ போயிட்டு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்தெந்த கோயில் சொல்லிட்டு நான் போயிட்டு காட்டுறேன். போலாம். நாங்க பிறந்த ஊருக்கு போறோம். இப்ப இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க அண்ணன் அண்ணி எல்லாருமே ஃபேமிலியா நம்ம வந்து கும்பாபிஷேகம் பாக்கிறதுக்காக கிளம்பிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா பின்னாடி இருந்து முறைச்சிக்கிட்டே இருக்கு. எங்கேயாவது எதுக்கு சங்கீதா முறைக்கிறா? நீங்க நார்மலா பாக்குறீங்க, முறைக்கிறியா தெரியல. கூத்தாண்டவர் கோயில் கும்பாபிஷேகம். ஆமா, கூத்தாண்டவர் கோயில், அப்புறம் திரௌபதி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். நம்ம ஊருக்குள்ள போக போறோம். ஊருக்குள்ள என்ட்ரன்ஸ்லயே வந்து பேனர்லாம் வச்சிருக்காங்க. கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேக பெருவிழா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஊரோட என்ட்ரன்ஸ். விநாயகர் கோயில் ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுக்கு தான் கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. கும்பாபிஷேகம் தண்ணி ஊத்திட்டாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தெளிச்சுட்டு அடுத்த கோயிலுக்கு வந்து போறோம். மொத்தம் 5 கோயில ஃபர்ஸ்ட் பிள்ளையார் கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் இருக்காங்க. நெக்ஸ்ட் புறா கோயில் சொல்லிருக்காங்க. புறா கோயிலா? ஐயனாரப்பன் கோயிலா? புறா கோயில கூத்தாண்டவரு, அப்புறம் வந்து திரௌபதி அம்மன் 5 கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி போய் பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் பண்ணது. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து 2வது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோவிந்தா கோவிந்தா. சரிங்களா? கரெக்டான டைம் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருந்தோம். பிள்ளையார் கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புரையாத்தம்மன் கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் சூப்பரா பண்ணிட்டாங்க. இந்த ஊர் நல்ல பெரிய ஊர். இந்த ஊர் பேர் வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரம். பேபியோட சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஊர் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்ப வந்து நம்ம ஐயனாரப்பன் கோயிலுக்கு வந்து போறோம். மொத்தம் 5 கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்றாங்க. ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்தாலே அது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். இங்க 5 கோயில வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. சோ அதனால ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதுவும் இவங்களோட சித்தப்பா வீடுலாம் இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியா வந்து இருக்கோம். அப்படியே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐயனாரப்பன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அடுத்தது சரி போலாமா? ஐயனாரப்பன் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதே நாங்களும் போயிட்டு இருக்கோம். ஐயனாரப்பன் கோயிலுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு தான் வரோம். நாங்களாம் வந்திருக்கோம். நீதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் பேபி. அப்படியே ஃபுல்லா வந்து சுத்தி பார்த்துட்டு சரி 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 ஃபேமிலியா வந்திருக்கோம். உள்ள போலாம் உள்ள போலாம் உள்ள போங்க போங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து கூத்தாண்டவர் கோயில் கும்பாபிஷேகம் தான் நடக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கூத்தாண்டவர் கோயில்.
இப்ப இத 12 வருஷத்துக்கு அப்புறம் ரெனோவேட் பண்ணி இப்ப கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. பக்கத்திலே திரௌபதி அம்மன் கோயில் அங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அங்க போய் பார்க்கலாம். ஆமா முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் அடுத்த மாசம் வந்து நம்ம தேர் திருவிழாக்கு ஜாலியா வருவோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு கூட்டத்திலயும் சங்கீதா போய் பிரசாத் வாங்கலையா? சாப்பாடு பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தேன். தர மாட்டாங்க. தட்டு வந்து போதுனா வாங்கல. தட்டு அந்த சைடு திரும்பி கொடுத்துட்டு. ஆமா சரி எப்படியாவது வாங்கி வந்துடலாம்னு ரொம்ப நின்னு பார்த்தேன். அப்புறம் போர் அடிச்சு கிளம்பி வந்துட்டேன். நான் கூட சாப்பாடு தான் வாங்கிட்டு வரேன்னு நினைச்சேன். சாப்பாடு வாங்கி விட்டா போயே. நீ வாங்கிட்டு வர மாட்டே சங்கீதா இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்ல. இல்ல எவ்வளவு நேரம் அங்க நான் நின்னு எனக்கு பின்னாடி அப்புறம் வரவங்க வாங்குவாங்கல்ல. ஆமா நீ தட்டு எடுத்துன்னு போயிடுவா. இங்க பாருங்க வாங்க முடியல. பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா 2 சாதம் வாங்கிட்டு வந்துட்டாரு. வேற லெவலு. நீ ஒன்னாவது வாங்கிட்டு வரலாம்னு போனல, நான் 2 வாங்கிட்டு வந்துட்டேன். வெஜிடபிள் ரைஸ் தயிர் சாதம் சூப்பர் பேபி. ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. பஸ் இவரு கூட சங்கீதா நான் கும்பாபிஷேகம் பார்க்க வந்த மாதிரி தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க டிசைனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படா வந்தீங்க? என்ன மச்சான் எப்ப வந்தீங்க? சரி சரி இங்கதான் இருக்காங்க எல்லாரும் பின்னாடி. போ 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 எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு. அஞ்சு கோயில் கும்பாபிஷேகம் தான் அழகா வந்து பார்த்தாச்சு. பார்த்துட்டு அன்னதானம் போட்டாங்களா, இங்கே வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் தயிர் சாதம் ஃபுல்லா வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு இப்ப வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். ஆமா போலாமா? எல்லாரும் முன்னாடி நடந்துட்டு இருக்காங்க. ரெட்டை கொண்ட அழகா இருக்கு ஜெஷிதா. அப்படியே போலாம். இப்ப திருவிழா கடைலாம் எதுவுமே இல்ல. இப்ப இருக்காது. திருவிழாக்கு தான் திருவிழா கடை இருக்கும். இது கும்பாபிஷேகம் நடக்கும். ஆமா தீமிதி திருவிழா கூத்தாண்டர் தேர் திருவிழா எல்லாம் வந்தோம்னா நல்லா கடைலாம் நல்லா இருக்கும். அப்ப வந்து கடை சுத்தி பாக்கலாம். தண்ணி காலி ஆயிடுச்சான். போலாம். கும்பாபிஷேக தண்ணி சொம்பு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அது வீடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தெளிச்சிடலாம். நேற்று ரொம்பவே ஹாப்பியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியா போயிருந்தோம். சோ நல்லா ஜாலியா இருந்தது. அப்புறம் இவங்க சித்தப்பா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வடை அப்பள பாயசத்தோட சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஃபுல்லா சாப்பிட்டு வந்தோம். நாங்க வந்து கும்பாபிஷேகம் போனோம் இல்லையா, போயிட்டு வீட்டுக்கு வரும்போது போன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. இல்ல இன்னும் நிறைய வந்து வீடியோ எடுத்திருப்போம். அங்க ஒரு பெரிய ஆத்தா மரம் எல்லாம் இருந்தது. இவங்களோட பிறந்த ஊர்ல போனோடனே இவங்களுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. நாங்க இங்கதான் பிறந்தோம் வளர்ந்தோம் கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆத்தா மரம் இருந்தது. அங்க போயிட்டு எல்லாரும் ஆத்தா கையெல்லாம் பறிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா இருந்தாங்க. கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வந்து கொஞ்ச நேரம் எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. ஆனா ஒண்ணு போன் சுவிச் ஆஃப் பண்ணதுனால வீடியோ சரியா கவர் பண்ண முடியல. இந்த கும்பாபிஷேக தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தெளிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். 5 கோயிலையும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி புடிச்சு எடுத்துட்டு வந்து அது இதுல ஊத்தி எடுத்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வீட்டுல தெளிச்சா ரொம்ப நல்லது. இந்த சொம்பு வந்து நம்ம புது வீட்டுக்கு கண்டிப்பா வாங்குவாங்க சொல்லி வாங்கி கொடுத்தாமிச்சாங்க. தெளிச்சு விடலாமா? தெளிச்சிடலாம். மஞ்சள் தண்ணி இதுல வந்து வாசமே வெட்டி வேறு அதெல்லாம் இதெல்லாம் போடுவாங்க. ஆமா கும்பாபிஷேகத்துக்கு அப்படிதான் போடுவாங்க. ரொம்ப நல்லது.
இது வந்து தெளிச்சிடலாம். கும்பாபிஷேக தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லாவே தெளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த காய் தான் பறிச்சுட்டு வந்துடணும். இது வந்து ராமர் சித்தா சொல்லுவாங்களா, ராமர் சித்தா இல்லைன்னா ஆத்தா பழம் தான் நாங்க சொல்லுவோம். ராமர் சித்தான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு, இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வெட்டிட்டாங்க. ஏன்னா தென்னை மரம் இருந்ததா, ஆமா அதனால வெட்டிட்டாங்க. தென்னை மரம் வெட்டும் போது அதையும் வெட்டிட்டாங்க. ஆனா இந்த பழம் சூப்பரா இருக்கும். இந்த காய் வந்து நாங்க பறிச்சுட்டு வந்தோம். இதெல்லாம் பழுக்க வச்சு சாப்பிடணும். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் திருவிழா நடக்கும். அதுக்கு வந்து நல்லா ஜாலியா போகும். இந்த வருஷம் நான் வந்து பொங்கல்லாம் வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். போன வருஷமே எல்லாம் எப்பவுமே இல்ல சங்கீதா, வருஷம் வருஷம் வந்து நம்ம அந்த திருவிழாக்கு போவோம். ஏன்னா சொந்த ஊருன்றதுனால எங்க அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே வருவாங்க. ஆமா, ஃபேமிலியா ஒரே டைம்ல பார்க்க முடியும்னா திருவிழால மட்டும் தான் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் எல்லாருமே திருவிழாக்கு போவோம். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொங்கல் வைக்க சொல்லிருந்தாங்க. போன வருஷமே எனக்கு கலாச்சாங்க, சங்கீதா நீ மட்டும் நான் பொங்கல் வைக்க மாட்டேற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் நல்லபடியா நம்ம வீடு கிரகப்பிரவேசம் முடியட்டும், நான் கண்டிப்பா புது வீட்டுல இருந்து பொங்கல் எடுத்துன்னு வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம வந்து வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்சிருச்சு. ஆமா, கிரகப்பிரவேசம் சூப்பரா முடிஞ்சது. அதனால இந்த வருஷம் பொங்கல் எல்லாம் வைக்க போவோம். 2 பொங்கல் வைக்கிறோம். ஒரு திரௌபதி அம்மன் பொங்கல் ஒண்ணு, கூத்தாண்டர் பொங்கல் ஒண்ணு. இந்த வருஷம் திருவிழாக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு பொங்கல்லாம் வச்சு ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுவோம். மம்மி அவ்வளவுதான் சூப்பரா கும்பாபிஷேகம் ஒரே டைம்ல 5 கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. சோ அது பாக்குறதையும் ரொம்ப வந்து குடுப்பனை வேணும். சோ அந்த வீடியோ எல்லாம் ஆட் பண்ணிருக்கேன், மிஸ் பண்ணாதான் பாருங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். என்ன பண்ற ஜெஷிதானியே? பாய் சொல்லு. டாடா பாய். டாடா பாய். பாய் பாய்.